ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழி. திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி. இங்கேருந்து திருநாங்கூர் தீவதேசங்களை அனுபவிக்கிறோம். இந்த பதிகத்தில் நாம் வைகுந்த விண்ணகரம் அப்படிங்கிற தீவதேசத்தை அனுபவிக்கிறோம். பாசுரங்களில் முதல் பகுதி பெருமானுடைய புகழை பேசும். அடுத்த பகுதி அந்த திவ்ய தேசத்தினுடைய இயற்கை வளங்களை பேசும். அதில் அதிகம் பொருள் சொல்லலாம், பாசுரங்களை அனுபவிக்கலாம். நீங்களே உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். முதல் பாசுரம் அப்படி இருக்குது. சலங்கொண்ட இரணியனது அகல் மார்பம் கீண்டு தன்கடலை கடைந்து அமுதம் கொண்டு உகந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் சலங்கொண்டு மலர் சொரியம் மல்லிகை ஒன் செருந்து சம்பகங்கள் மனநாரும் வன் பொழிலினூடே வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே திண்ணியதோர் அறிவுருவாய் திசையனைத்தும் நடுங்க தேவரோடு தானவர்கள் திசைப்ப இரணியனை நண்ணி அவன் மார்பகலத்து உயிர்படுத்த நாதன் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்திகளில் விளங்கு மறையும். இதான் முக்கியம். எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்திகளில் விளங்கு மறையும். அழகான வேதங்கள், அது ஐஸ்வர்யமான வேதங்கள். அது மாதிரி மறையும் மறையும் விமழையும் ஏழிசையும் வேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோர் மண்டில் மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநஞ்சே. வேதியர்கள் மிகுந்த ஊர்னு சொல்கிறார். அடுத்த பாசுரம். அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளும் எல்லாம் அமுது செய்த திருவயிற்றன் அரண் கொண்டு திரியும் முண்டமது நிறைத்து அவன்கண் சாபமது நீக்கும் முதல்வன் அவன் மகிழ்ந்து இனிது மருவி முறை கோவில் என் திசையும் பெருஞ்சன்னல் இளந்தெங்கு கதலி இலைக்கொடி ஒன் குலை கமுகோடு இசலி வளம் சொரிய வண்டு பல இசை பாட மயிலாறு நாங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே கலை இலங்கு அகல் அல்குல் அறக்கர்குல கொடியை காதொடு மூக்கொடுன் அரிய கதறி அவள் மூடி தலையிலங்கை வைத்து மலையிலங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் சிலை இலங்கு மணிமாடத்து உச்சி மிசை சூலம் சிலை இலங்கு மணிமாடத்து உச்சி மிசை சூலம் செழுங்கொண்டல் அகடு இரிய சொரிந்த செழுமுத்தம் மலை இலங்கு மாளிகை மேல் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த இடத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அழகான மாடங்கள், அதற்கு மேலே சூலங்கள், அந்த சூலங்கள் ஆகாசத்தில் இருக்கிற மேகத்தை கிழிக்கின்றன. அதான் சொல்லணும். இந்த கொண்டல் அகடு ஏறிய
அந்த வேகத்தினுடைய வயிறை கிழிக்கின்றன. அதனால் சில முத்துக்கள் விழுகின்றன. அந்த முத்துக்கள் எல்லாம் மாளிகையின் மேற்பரப்பிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட நாங்கூர்னு அர்த்தம் முடியுங்க. மாளிகை மேல் பலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே மின்னறைய ஒன்மருங்கொல் வெள்ளியற்காகிலங்கை வேந்தன் முடி ஒருபதும் தோள் இருபதும் போய் உதிர தன்னிகரில் சிலை படைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில் சென்னல்லோடு செங்கமலம் சேல்கயல்கள் வாழை செழுங்கழி நீரோடு மிடைந்து கழனி திகழ்ந்து எங்கும் மண்புகழ் வேதியர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே. அப்புறம் பெண்மை மிகு வடிவு கொண்டு வந்தவளை பெரிய பேயினது உறவு கொடு மாள உயிருண்டு திண்மை மிகு மருதோடு நற்சகடம் இருத்து அருளும் தேவனவன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில் உண்மை மிகு மறையோடு நற்கலைகள் நிறைபொருள்கள் உதவு குடை என்று இவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே. இல்லை, பெண்மை மிகு வடிவு கொண்டு வந்தவளை அப்படின்னு பூதனையை சொல்கிறவன். பூதவனை பெரிய பேயினது உறவு கொண்டு, அவள் பெரிய பேய் உறவு கொடுன்னா உருவு கொடுன்னா அவளை பேயாக புரிந்து கொண்டான் கண்ணன். பெரிய பேயினது உருவு கொடு, அவளை பேயாக புரிந்து கொண்டு அவள் மாள உயிருண்டு அர்த்தமாக இருக்குது. வன்பை மிகு மருதோடு அப்படின்னா இரண்டு இணைந்து நின்ற மருத மரங்களை சாய்த்ததை சொல்கிறார். சகடம் இருத்து அருளும் அர்த்தமானது. அப்படிப்பட்ட தேவனவன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் உண்மை முகு மறையோடு நற்கலைகள் நிறை பொறைகள் உதவு கொடை என்று இவற்றின் ஒழிவில்லா. இதெல்லாம் ஒழியாமல் எப்பொழுதும் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு எழுதின பாருங்க. உண்மை மிகு மறை, அப்புறம் கலை நிறை பொறைகள்னால் பொறுமையானவர்கள். அதுக்கப்புறம் உதவு கொடை, எப்பொழுதும் தாராளமாக கொடை வழங்குதல். இவைகள்லாம் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் வலிவெய்து ஆங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே. அர்த்தம் நூதனம் படிச்சுடுறேன். பெண்மை மிகு படிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது உருவு கொடு மாள உயிருண்டு திண்மை மிகு மருதோடு நற்சகடம் இருத்து அருளும் தேவனவன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில் உண்மை மிகு மறையோடு கலைகள் நிறைவுரைகள் உதவு கொடை என்று இவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்டகரம் வணங்கு மடநெஞ்சே. விளங்கனியை இளங்கன்று கொன்று உதிர எறிந்து வேல் நெடுங்கண் ஆட்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணெய் மனங்குளிர கரெக்டு தானே உளங்குளிர அமுது செய்து இவ்வுலகுண்ட காளை உகந்து இனிது நாள்தோறும் மருவி உரை கோவில் இளம்படி நற்கமுகு குலைதங்கு கொடைச்சன்னல் ஈன் கரும்பு கண்வளர
கால் தடவும் புனலால் வளங்கொண்ட பெரும் செல்வம் வளரும் அணிநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. ஆராத சினத்தின் மிகு நரகன் உரம் அழித்த அடலாழி தடக்கையன் அலர்மகட்கும் அரர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் குலமுதல்வன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில். நல்லா கவனிக்க வேண்டிய இடம். அலர்மகட்கும் அரர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன். அலர்மகள்னா லக்ஷ்மி பிராட்டி, மலர்மகள். லக்ஷ்மி பிராட்டிக்கும் சிவனுக்கும் தன் உடம்பில் ஒரு பகுதியை கொடுத்தவன்கிறது தான் அப்படி. அலர்மகட்கும் அரர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் குலமுதல்வன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில். மாறாத மலர்கமலம் செங்கல் நீர் ததும்பி மதுவெள்ளம் ஒழுக வயல் உழவர் மடை கிடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் வளருமணி நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த இடத்துல ஊர்வலத்தை எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. கமலம் செங்கல் நீர் ததும்பி மதுவெள்ளம் ஒழுக. தாமரை பூவிலிருந்தும் செங்கல் நீர் பூவிலிருந்தும் தேன் வெள்ளமாக போகிறது. அது வயலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கோசம் வயல் உழவர் மடை அடைப்ப அப்படின்னு இருக்க பாருங்க. அப்படி மாறாத பெருஞ்செல்வம் வளரும் மணிநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. வங்கமலி தடங்கடலுள் வானவர்களோடு மாமுனிவர் மாமலர்கள் பலர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனி நாயகனே எமக்கு அருளாய் என்னும் ஈசனவன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில். செங்கயலும் வாழைகளும் செந்நெல்லிடை குதிப்ப சேல்களும் செழும்பழனை சூழ் வீதி தோறும் இடைந்து அங்குல்பதி அகடு உறிஞ்ச மணிமாடநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. மலி தண்டு முதல் சக்கரம் முன்னேந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோவில். வங்கமலி கடல் உலகில் மணி பெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்தம் தலைவன் மறுவர்தம் உடல் துணிய வாழ் வீசும் பரகாலன் கலிகன் நீ சொன்ன சங்கமலி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள் தரணியோடு விசும்பாலும் தன்மை பெறுவாரே அப்படின்னு முடிக்கிறேன். பாசனம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேருந்து படித்தோம்? இங்கேருந்து படிக்கிறோம். சங்குமலி, சங்குனா பஞ்சஜன்யத்தை சொல்கிறேன். சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முனேந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோவில். வங்கமலி கடல் உலகில் மணி பெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்தம் தலைவன் மறுவலர்தம் உடல் துணிக வாழ் வீசும் பரகாலன் கலிகன் சொன்ன
சங்கமலி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள் தரணியோடு விசும்பாடும் தன்மை பெறுவாரே. இந்த உலகத்தை ஆழ்வார்கள், வைகுண்டத்தையும் ஆழ்வார்கள். முடிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.